ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு தேங்காய் பால் சாதம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இது நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் ஜீரக சம்பா எடுத்தோன்னா எடுத்துக்கோங்க. நான் வந்து புழுங்கல் அரிசியில் தான் செய்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் பட்டாணி ஊற போட்டுக்கோங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு கப் தேங்காய் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். ஒரு தேங்காய் இது ஒரு கப்பு வந்து ரைஸ் எடுத்துருக்கோம். 2 கப் தண்ணி ஊற்றணும். ஃபர்ஸ்ட் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு கப் தண்ணி வந்து அடுத்த ஃபில்டர் பண்ணி எடுத்து மறுபடியும் ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு இன்னொரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒன்று நார்மல் ரைஸ் அதனால 2 கப் தண்ணி வேணும். நீங்கள் இதுவே பாஸ்மதி ரைஸ் ஜீரக சம்பா அரிசி எடுத்தீங்கன்னா 1.5 கப் தண்ணி போதும். 2 கப் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு ஆனியன் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீளமாக ஆயில் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். கோகோனட் ரைஸ்க்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கோகோனட் ஆயில் ஊற்றி பண்ணுங்க. சூப்பராக வாசனையாக இருக்கும். இதுக்கு வந்து கிராம்பு, மிளகு, ஒரு துண்டு பட்டை, ஜீரகம், சோம்பு எடுத்துருக்குறேன். இவ்வளோதான், வேறு எதுவும் போடக்கூடாது. நல்லாயிருக்கும். இது போட்டால் நல்லா செம வாசனையாக இருக்கும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து பிரியாணி மாதிரி நல்லா கருகக்கூடாது. இது வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் வதங்கணும். ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சிருக்கிறேன். 2 கீரி அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகாமல் வதங்கணும் ஆனியன் தான். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது. அப்புறம் பட்டாணி எடுத்து வச்சிருக்கிறத ஃபில்டர் பண்ணி போட்டுக்கலாம் தண்ணியை. ஊற வச்சிருக்கிற ரைஸ் இதில் போட்டுடலாம். ரைஸ் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். தேங்காய் பால் சாதம் நார்மல் ரைஸ்லேயே நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். செஞ்சு பாருங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறத அப்படியே ஊற்றிடலாம். ஒரு கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லையும் 2 விசில் ஸ்லோ ஃப்ளேம்லையும் விட்டுக்கோங்க. விசில்லாம் இறங்கிடுச்சு. நல்லா கம்மன்னு வாசனை வருது. அந்த தேங்காய் பாலோட வாசனை செம்மையாக வருது. ரைஸும் நல்லா பலபலன்னு இருக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து காரக்கறி பண்ணலாம். பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 4 பொட்டேட்டோ ஒரு 3 விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இதுக்கு ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான் போடுவேன். இதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனியனும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தான் போடுறேன். நீங்க இடிச்சு போடுறதுனா கூட போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அதோட பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சைஸில், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். இந்த சாதத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பொட்டேட்டோ. இந்த சாதத்துக்கு நல்லா சாம்பார் சாதம், ரசம் சாதம், அந்த மாதிரி எந்த சாதத்துக்கு கூடனாலும் சூப்பராக இருக்கும். இந்த பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா அந்த மசாலாவெல்லாம் பச்சை வாடை போகட்டும். அதோட கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கு நல்லா சாம்பார் ரசத்துக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு காரக்கறி. தேங்காய் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சுட சுட தேங்காய் சாதம் வச்சுட்டு இது வந்து மாங்காய் சீசன். ஃப்ரெஷ் மாங்காய் ஊறுகானா பிடிக்கும், அதை செஞ்சு வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் மாங்காய் ஊறுகாய் இது. பாயிலெலாம் பண்ணாமல் அப்படியே மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறது. அதோட உருளைக்கிழங்கு கறியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.